Hello friends, welcome to Divish Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். இதில் ஆல்ரெடி நம்ம மேங்கோ ஃபில்லிங் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு பார்டர் ஒர்க் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் ஷேப் இருக்குது. ஸோ அந்த பார்டர் ஷேப்பில் தான் நான் சீட் பீட் அண்ட் லைன் ஸ்டோன் மட்டும் ரன்னிங் ஸ்டோன் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செக்குடு பேட்டர்ன், கீழே வந்து ஆல்ரெடி இருக்கிற சரி ஒர்க்கில் ஒரு எம்போஸ்ட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போதுமே ஒரு மைனூட் செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்கை. ஏன் அப்படின்னா கீழே வந்து நம்ம நாட் போட்டிருக்குது, மேபி எப்போயாவது அது லூஸ் ஆகுறப்போ நம்ம பீட் ஒர்க்லாம் கொடுத்தோன்னா இது ரொம்பவே இறங்கி இருக்கும். ஸோ ஏதாவது படுறப்போ பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைனூட் போடுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் எப்படி லோட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். நீடில் எப்போதுமே நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் டிப்பு. ஸோ அந்த இதில் இருக்க நடுவில் ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், அதை வந்து லைட்டாக வச்சுட்டு நம்ம ஃபிங்கர் ரிங் வச்சு தள்ளணும் அப்படின்னா நம்ம ஊசியில் வந்து லோட் ஆகிடும். நான் துளிப்பில் 0.45 நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், 23 நம்பர். இதில் வந்து நீங்கள் 0.4 நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே இரும்பு பேஸில் பீடுக்குன்னே நீடில் இருக்குது, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த நீடில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, இதில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கேப் விழுது அப்படின்னா, கேப் விழுறதுக்கு ஒரே ரீசன் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ எந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பீட் போடுறீங்களோ அதுலேயே நீடில் உள்ளே விட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்கும். அட் அ டைமில் மேலேயும் கீழேயும் லைட்டாக பேக் அடிச்சிங்கனாலே போதும், நல்லா வந்து டைட்டாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு பீடாகவே போடுங்க பிகினர்ஸ். ஏன்னா 4, 5ன்னு போடுறப்போ பேக் சைட்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஒர்க்கு தான் இனிஷியலாகவே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூக்கி காமிக்குது. மேபி ஏதாவது பட்டுச்சு, ஹேர் ஆக்சசரிஸ்லாம் பட்டுக்கு பிரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 பீட்ஸாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணாலே போதும், ஆரி ஒர்க்கை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து சீட் பீட் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு லைன் வந்து ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்து ஒரு சீட் பீட், அந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி நான் ஒரு பார்டர் ஒர்க்கு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு இது பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், அதை சுற்றிலும் சீட் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப லுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்காக அந்த மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லைன் ஸ்டோன் வந்து டேரெக்டாக வச்சு ஸ்டிச் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ தட் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். உங்களுக்கு அந்த கரெக்டு லைன் தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திலகம் ஷேப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் சைஸ் வந்து கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பேர் ஷேப்பில் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஸோ பேர் ஷேப் ஸ்டிச்சஸ் அப்படின்றதுனால இனிஷியலாக ஒரு மைனூட் போட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், மேலே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச், கீழே வந்தாச்சு லாக் போட்டு, அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஒரு செயின் ஸ்டிச் தான். அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் கவனிச்சுக்கிட்டால் போதும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் இப்போ இந்த லைன் ஸ்டோன் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஆஃப்டர் தட் அதுக்கு மேலே ஒரு பீட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ அந்த பிங்க் கலர் ஸ்டோனை சுற்றி கூட நான் நார்மல் சீட் பீட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சீட் பீட் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த எட்ஜு வந்து எந்த எட்ஜு ஷார்ப்பாக இருக்கோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றிலும் நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டாசல் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேப்பில். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் ஒரு சுகர் பீட் அண்ட் 3mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் பீட் 3mm பீட் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு சுகர் பீடை போடணும், அதுக்கப்புறம் தான் 3mm பீட் போடணும். ஏன்னா நான் இதில் வந்து பீடு நாட் அப்படின்ற ப்ராசஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் நாட் வந்து போடலை, ஏன்னா ஒரு வாட்டியும் போடுறப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு த்ரெட்டு வெளியே தெரியுது நாட் போட்டதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இதில் வந்து பீட் நாட் யூஸ் பண்ணலாம். அதனால் பீட் நாட் யூஸ் பண்ணணுன்னா அந்த கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கணும். ஸோ நான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சுகர் பீட் போட்டு அடுத்து வந்து அந்த 3mm பீட் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 3mm பீட் எடுக்கிறேன். இந்த டாசல்ஸ் ஒர்க்கெல்லாம் பின்னாடி கிராண்டாக வந்துட்டு அங்கங்கே கேப் இருக்குது, அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கணும்னு நினச்சோன்னா பேக் சைடில் இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ அதை வந்து எப்போதும் போல் போட்டு ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு மைனூட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன செயின் ஸ்டிச். இப்போ அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த நீடில் அந்த த்ரெட்டு வந்து பீடுக்கு 2 பக்கமும் இருக்கணும். ஐ மீன் த்ரெட்டுக்கு நடுவில் பீடு வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு கீழே டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாக் விழுந்துடும். கண்டிப்பாக இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக டைட் பண்ணல அப்படின்னா ஸ்டிச்சிங் அப்போ அது கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ பீடு வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து நாட் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட்டில் கூட நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பீடு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3mm பீட் போடுறேன். ஸோ 3mm பீட் போட்டு ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு மைனூட் செயின் ஸ்டிச் பெருசாக எடுத்து அதை வந்து லாக் போட போகிறேன். பீடு வந்து நூலுக்கு நடுவில் இருக்கணும். 2 பக்கமும் நூலை வந்து தள்ளி விட்டுட்டு கீழே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நூல் வரலைன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். இது ஒரு வாட்டியை நாட் போடுற டைமை வந்து மிச்சப்படுத்தும். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக கிராண்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு. ஊசி வச்சு கூட தள்ளி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேண்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து செக்குடு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்டர் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த செக்குடு பேட்டர்னில் வந்து நார்மல் மல்டி கலர் ஸ்டோன் தான். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சாரீ வந்து க்ரீன் கலர், ஸோ அதனால் நான் மல்டி கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ பீகாக் வந்து நம்ம ஆல்ரெடி பீகாக்கில் இந்த மேங்கோ பேட்டர்ன் வந்து ஃபில்லிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஆகிற டைம் எல்லாம் கம்மியாக தான் ஆகும். நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பிடிக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். பாருங்கள், ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஆரி ஒர்க்ஸில் எதுவும் டவுட்ஸ்